இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஆதியாகமத்தின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் அதனுடைய 32 முதல் 35 முடிய உள்ள வசனங்கள். பலவர்ணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்துக்கு அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொல்ல சொன்னார்கள். யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது. யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் ரெட்டு கட்டிக்கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். இங்கே நாம் வாசித்த வேத பகுதி ஒரு தகப்பன் தன் மகனுக்காக கொண்ட துக்கம், அவனுடைய இருதயத்தில் ஏற்பட்ட கவலை, வலி, ஒரு விஷயத்தை நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. வேதாகமத்திலே அநேக தகப்பன்மார்கள் இருக்கிறார்கள். அநேக தகப்பன்மார்களுடைய விஷயத்தை ஆண்டுடைய வேதம் நமக்கு காண்பித்தாலும், யாக்கோபு தன்னுடைய குமாரனாகிய யோசேப்பை மிக அதிகமாய் நேசித்தார். ஏனென்றால் அவனுடைய தாய் இறந்து போனாள். அவனை பெற்று அவன் கையில் கொடுத்துவிட்டு அவள் மரித்த பிறகு தகப்பனு தாயும் ஆக இந்த யோசேப்பை வளர்த்தினவர் இந்த யாக்கோபு. ஆதலால் மற்ற பிள்ளைகளோடு அவனை வேலைக்கு அனுப்பாமல் அவனை பக்குவப்படுத்தி ஆறுதல் படுத்தி அவனை தன்னோடு வைத்து அவனுக்கு வேண்டிய நன்மைகளை கொடுத்து வந்தார். இப்படி அவனுடைய பார்வை இவ்விதமாக அந்த வாழ்க்கையின் பாதையில் நடந்து போகிற போது ஒரு நாள் யாக்கோபு தன்னுடைய பையனை பார்த்து, யோசேப்பை பார்த்து, உன்னுடைய அண்ணன்மாரெல்லாம் நீண்ட நாட்களாக ஆடுகளை மேய்ப்பதற்கு வனாந்தரத்திற்கு போயிருக்கிறார்கள். நீ ஒரு காரியம் செய், அவர்களிடத்தில் போய் நலம் விசாரித்து விட்டு வா. அவர்கள் நன்றாயிருக்கிறார்களா, மிருக ஜீவன்கள் நன்றாயிருக்கிறதா, அவர்களுக்கு சில தின்பண்டங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லி வீட்டிலிருந்து சுவையாக பொருட்களை எடுத்துக்கொண்டு தலையில் வைத்து சுமந்து கொண்டு தன் சகோதரர்களை தேடி யோசேப்பு கடந்து போகிறான். அங்கே போகும்போது அவனுடைய சகோதரர்கள் அவனை தூரத்திலே வர கண்டு, நம்முடைய எதிரி வருகிறான், இவன்தான் நம்மை குறித்து அப்பாவிடத்தில் போட்டு கொடுக்கிறவன், நாம் செய்கிற தவறுகளை எல்லாம் தகப்பனிடத்தில் சொல்லி திட்டும் அடி வாங்கி கொடுக்கிறவன் இவன்தான், இவனை நாம் தீர்த்து கட்டுவோம் என்று சொல்லி அவனை அங்கே அவனுடைய பொருட்களை பறித்து அவனை அடித்து அவனுடைய வஸ்திரத்தை உருவி அவனை ஒரு குழியிலே தூக்கி போட்டு அந்த வஸ்திரத்திலே ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு அதனுடைய இரத்தத்தை தோய்த்து அப்படி அதை கீறின வண்ணம் அங்கங்கே அதுக்கு ஓட்டை போட்டு அதை தன் தகப்பனிடத்தில் காண்பித்தார்கள். அந்த குழியில் கிடந்த அவனை ஒரு கல்லை போட்டு கொன்றுவிட வேண்டும் என்று முயற்சித்த போது ஒரு சகோதரன், ஐயோ இந்த பிள்ளை என்னுடைய இரத்தப்படி நம்மையில வந்துடக்கூடாது, இவனை இப்படி கொலை செய்ய வேண்டாம், அதோ ஒரு மனிதர்களை விலைக்கு வாங்கக்கூடிய அடிமைகளை வாங்கக்கூடிய மனிதர்கள் வருகிறார்கள், அவர்களுக்கு இவனை விற்று விடுவோம் என்று சொல்லி 20 வெள்ளிக்காசுக்கு விற்றுவிட்டு தகப்பனிடத்தில் இந்த வஸ்திரத்தை ஒரு ஆள் மூலம் கொடுத்து, இது வழியிலே கிடைத்தது எங்களுக்கு, இது உம்முடைய குமாரனுடைய வஸ்திரம் தானா பாரும் என்று சொல்லி அனுப்பி வைத்திருந்தார்கள். தகப்பனுடைய கையிலே அந்த வஸ்திரம் போகிறது. அதை தகப்பன் பார்த்து, இது என்னுடைய மகன் யோசேப்பினுடைய வஸ்திரம்தான், ஐயோ அவனை ஒரு துஷ்ட மிருகம் கொன்று போட்டதற்கான அடையாளம் இந்த வஸ்திரத்தில் இருக்கிறது, வஸ்திரம் முழுவதும் இரத்தமாயிருக்கிறது, அது மாத்திரமல்ல கீறலாயிருக்கிறது என்று அவன் அழுது துக்கப்பட்டான். எத்தனையோ பேர் ஆற்றி பார்த்தார்கள், தேற்றி பார்த்தார்கள், அவனால் தேறுதல் அடைய முடியவில்லை. துக்கத்தோடு நான் பாதாளத்தில் இறங்கப் போகிறேன், இனி எனக்கு என்ன வாழ்க்கை என்று சொல்லி உடைந்த ஒரு அனுபவத்தை தான் நாம் இங்கே வாசித்தோம். பரிசுத்த வேதத்தில் ஏன் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது? இன்றைக்கு அநேக மனிதர்கள் ஒரு விதமான துக்கத்தில், எந்த குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலும் அங்கே ஒரு விதமான துக்கத்தில் வாழ்வதை பார்க்க முடிகிறது. பலவிதமான மன வருத்தங்கள், சஞ்சலங்கள், துயரங்கள், நோவுகள், இதன் அடிப்படையில் வாழுகிற மனிதனுக்கு வாழ்க்கை முழுவதும் துன்பம் தானா? இங்கே இந்த மனிதன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் பாதாளத்தில் துக்கத்தோடு இறங்குவேன் என்று சொல்லுகிறான்.
ஆண்டவராகிய தேவன் அதை திருத்தி அவனுக்கு வேறொரு வாழ்க்கை கொடுப்பதற்கு தன்னுடைய மனதில் வைத்திருந்ததை அறியாமல் அவன் பேசிவிட்டான். இன்றைக்கும் இங்கிருக்கிற பலருடைய வாழ்வில் ஒருவேளை இப்படித்தான் எனக்கும் தோன்றுகிறது, நான் இப்படியே வாழ்ந்து சாக வேண்டியதுதான், இனி எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை என்று சொன்னால் நீங்கள் நிச்சயமாய் உங்கள் முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும். வேதத்திலே சொல்லப்பட்ட அந்த தகப்பன் அந்த வார்த்தையை அறியாமல் சொல்லி அவன் சொன்ன வார்த்தையை தெய்வம் அங்கீகரிக்கவில்லை, அந்த வார்த்தையை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ துக்கத்தோடு பாதாளத்தில் இறங்கப் போவதில்லை, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் சந்தோஷத்தை நான் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் மனதில் வைத்துக் கொண்டார். அதை நீ காணாமல் பேசிவிட்டாய் என்று அவர் சொல்லி இருந்திருக்க கூடும். இன்றைக்கும் பல மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற துக்கத்தை பார்த்து, துயரத்தை பார்த்து, இனி எனக்கு என்ன வாழ்க்கை, இனி நான் வாழ்ந்து என்ன பயன், இனி இந்த உலகத்தில் எனக்கு என்ன இருக்கிறது, எல்லாம் முடிந்து விட்டது என்று தங்களுடைய இருதயத்தை இப்படித்தான் உடைத்து தேவையற்ற வாக்குகளை உதிர்த்து விடுகிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்திருக்கிற உங்களுக்கு துக்கம் என்றும் நிலைத்திருக்காது. உங்களுடைய துக்கத்தை மாற்ற ஆண்டவராய் இயேசு எப்பொழுதும் கூடவே இருக்கிறார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகும்படி ஆண்டவர் நமக்கு இந்த வாய்ப்பினை தந்திருக்கிறார். யாக்கோபு இப்படி அந்த வருத்தத்தில் எத்தனையோ பேர் அவரை தேற்ற முயற்சித்த பிறகும் என்னால் இனி தேற முடியாது, நான் துக்கத்தோடு தான் பாதாளத்தில் இறங்கப் போகிறேன், அதாவது நான் சாக போகிறேன், நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் இனி துக்கம்தான் என்னை பிடித்துவிடும், நான் பாதாளத்தில் போய்விடுவேன் என்று சொல்லிவிட்டான். நாட்கள் கடந்தது. அப்படியே கொஞ்ச நாள் அவன் துக்கத்தோடு வாழுகிறான். கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகள் இதற்கு முன்னாலே போய்விட்டது. ஒரு 13 ஆண்டுகள் அல்லது 14 ஆண்டுகள் போயிருக்கும் இந்த சம்பவம் நடந்த பிறகு. அந்த நாட்கள் வரைக்கும் அவன் துக்கத்தோடு இருந்தான். துக்கம் அவனை ஆட்டி படைத்தது. ஒரு நாள் ஒன்று சம்பவித்தது. வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 26 முதல் 28 முடியுள்ள வசனத்தை வாசிக்க கேட்போம். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சை அடைத்தது, அவன் அவர்களை நம்பவில்லை. அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்னபோதும் தன்னை ஏற்றுக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவனுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயர்த்தது. அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணமடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான். ஆண்டவராகிய தேவன் அடுத்த ஒரு காரியத்தை அங்கு செய்வதை நீங்கள் பாருங்க. இப்படி நான் பாதாளத்தில் உயிரோடு இறங்குவேன் என்று சொன்ன அவனுக்கு ஒரு இன்ப தகவல் வருகிறது. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்தின் அதிபதியாயிருக்கிறான், நாங்கள் அவனை கண்டோம் என்று சொன்னவுடன் ஆசாமி மயக்கமடைந்து கீழே விழுந்தான். பாருங்க, அதில் எழுதியிருக்கு மூர்ச்சையானான். அவனுடைய இருதயம் மூர்ச்சையாகி போயிற்று. மூர்ச்சை என்றால் மயக்கம். ஆளும் மயங்கி கீழே விழுந்துட்டார். தன்னுடைய மகன் உயிரோடு இருப்பதை அறிய அந்த ஸ்லாக்கியம் அவனுக்கு அவ்வளவு பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. அதை தொடர்ந்து அந்த வார்த்தைகள் நாம் வாசிக்கும் போது அவனுக்கு பெரிய சந்தோஷம். அவனுடைய கலக்கம் மாறுகிறது, அவனுடைய துக்கம் மாறுகிறது, அவனுக்குள்ளே மகிழ்ச்சி உண்டாகி, என் மகன், என் குமாரனாய் யோசேப்பு உயிரோடு இருக்கிறானே, அது போதும், நான் அங்கே அவனை போய் பார்க்க போகிறேனே என்ற இன்ப சந்தோஷம் ஒரு நாளும் இந்த யாக்கோபு நினைத்து பார்த்ததில்லை. இந்த 2 வாக்குகளிலும் நம்மில் பலருடைய வாழ்க்கை அடங்கி இருக்கிறது. அநேகர் இனி அவ்வளவுதான் என் வாழ்க்கை, இனி எனக்கு என்ன லாபம், மனிதர்கள் இப்படித்தான், உலகம் இவ்வளவுதான், வலி இப்படித்தான் என்று ஒரு முடிவுக்கு வந்து வேதனையோடு அமர்ந்திருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்றைக்கு வேதனைப்படுவதில்லை. நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆண்டவராய் இயேசு என்ன சொன்னார் என்பதை கொஞ்சம் பாருங்கள்.
மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் உங்கள் சந்தோஷமாக துக்கம் மாறும். சந்தோஷமாக மாறும். அர்த்தம் என்ன? ஆண்டவராய் இயேசு தன் வாயினால் சொன்ன வார்த்தை, மகனே மகளே, நீ அழுவாய், நீ உபத்திரப்படுவாய், நீ துன்பப்படுவாய், ஆனால் அவை நிரந்தரம் அல்ல. துக்கத்தை நான் மாற்றுவேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இது தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு. இதனுடைய ஒரு நிழலாட்டத்தை தான் நாம் இங்கே பார்த்தோம். யாக்கோபு ஒரு தேவ மனிதன், ஆண்டவரை நம்பி வாழுகிறவன். அவனுடைய வாழ்க்கையிலே எண்ணற்ற பிரச்சனை இருந்தது உண்மைதான். ஆனால் தன் மகனுடைய இழப்பு அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கொஞ்ச நாள் அவன் அழுதான், துக்கப்பட்டான். ஆனால் இன்று பாருங்கள், அவனுடைய துக்கம் மாறி அவன் சந்தோஷமாய் இருக்கிறதைத்தான் பைபிள் நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவரை நம்பி வந்திருக்கிற உன்னுடைய வாழ்க்கையும் ஒரு சந்தோஷத்துக்குரிய வாழ்க்கையாக மாறும். ஒருவேளை இந்த இடத்தில் வந்திருக்கிற நீங்கள் பலர் உடைந்து வந்திருக்கலாம். வாழ்க்கையில மிகப்பெரிய கண்ணீரோடு நீங்கள் அமர்ந்திருக்கலாம். துக்கத்தின் பாத்திரத்தை கையில் வைத்திருக்கலாம். என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு கசப்பா இருக்குன்னு சொல்லி நீங்க அழுது கொண்டே இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அழுவதில்லை, உனக்கு புதிய ஒரு வழியை நான் திறக்க போகிறேன். நீ கடந்து வந்த பாதை, நீ நடந்த பாதை, நீ ஓடி வந்த பாதை, நீ அழுத பாதை எல்லாம் உனக்கு நன்மையாய் மாறப்போகிறது. உனக்கு ஒரு புதிய திருப்பத்தை தரப்போகிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற மகனே, இந்த சத்தத்தை கேட்கிற மகளே, உன் வழியை செம்மைப்படுத்த ஆண்டவர் உனக்கு காண்பிக்கிற சில பாதை இன்றைக்கு உனக்கு கடினம் போல் தோன்றலாம். ஆண்டவர் அதிலிருந்தெல்லாம் உன்னை விடுவித்து ஒரு சந்தோஷமான பாதை உனக்கு தருவதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறீர்கள். ஏசப்பட்ட வந்தா நம்முடைய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? துன்பமே இருக்காது அப்படி கிடையாது. அப்படி நான் பிரசங்கம் பண்ண முடியாது, ஏன்னா நான் பார்த்ததில்லை. பலர் பிரசங்கம் பண்ண அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் தேவனுடைய வாழ்க்கையில துன்பமே இல்லை என்று என்னால் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் அழுவீங்க, துக்கம் இருக்கும், எல்லா பாடுகள் இருக்கும். ஆனால் அந்த துக்கம் நிரந்தரமாக இருக்காது. நீங்கள் சந்தோஷப்படும்படியான ஸ்லாக்கியத்தை தேவன் அந்த மனிதனுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு சொல்லி இருக்கிறார். ஆதலால் இங்கு வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டு, உங்கள் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் உண்டு. சங்கீதங்களின் புத்தகம் 30ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொண்டால் 11ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவீர், என் மகிமை அமர்ந்திராமல், என் மகிமை அமர்ந்திராமல், உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக, உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக, நீர் என் இரட்டை களைத்து போட்டு, நீர் என் இரட்டை களைத்து போட்டு, மகிழ்ச்சி என்னும் கட்டினால், மகிழ்ச்சி என்னும் கட்டினால், என்னை இடை கட்டினீர், என்னை இடை கட்டினீர். பாத்தீங்களா? என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிற ஆண்டவர். இன்றைக்கும் இந்த இடத்துல நீங்க உடைஞ்சி புலம்பி வலியோடு, உபத்திரவத்தோடு, துன்பத்தோடு, எல்லையில்லா கண்ணீரோடு நீங்க வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் புலம்பலை நான் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற கற்ற என்னுடைய சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கிற நான் விரும்புகிறேன். உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க விரும்புகிறேன். ஆகையால் தேவனிடத்தில் வந்திருக்கிற ஒரு பிள்ளை கூட இந்த வாக்குக்கு அன்றி உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் முடிக்க மாட்டீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் பார்க்காம போக மாட்டீங்க. நீ துன்பத்தை கண்ட வருடங்களுக்கு தக்கதாக இரட்டத்தனையான நன்மையை நீ காண்பதற்காக இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறாய். நீ அழுதது உண்மைதான், நீ உபத்திரப்பட்டது உண்மைதான், நீ பாட அனுபவித்தது உண்மைதான், அநேக வேதனைகளும் உபத்திரங்களுடைய தேடி வந்தது உண்மைதான். ஆனால் இது நிரந்தரம் அல்ல. உன்னுடைய அழுகை முடிய போகிறது, உன்னுடைய உபத்திரம் முடிய போகிறது, உன்னுடைய துன்ப நாட்கள் முடிய போகிறது, உன் கண்ணீர் முடிய போகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் சந்தோஷப்படுத்த போறேன். நீ அழுத இடத்துல, நீ உபத்திரப்பட்ட இடத்துல இரட்டத்தனையான மகிழ்ச்சியை உன் தலை மேல வைக்க நான் உன்னை அழைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். இதுதான் நம்முடைய நிச்சயம், இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் சத்தியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இதுக்கு தான் இங்க வந்திருக்கிறோம். ஆகையால் என்றைக்கும் அழுது கொண்டு இருப்பதற்கு நீங்கள் வரவில்லை. வாழ்க்கையில் என்னென்ன போராட்டம் வந்திருந்தாலும் எல்லா போராட்டத்தையும் மாற்றி அமைக்கிற ஒரு தெய்வீக விடுதலையை தேவன் உங்களுக்கு தருவதற்கு இன்றைக்கு இந்த இடத்தில் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஒருபோதும் உங்களை கைவிடாத ஆண்டவர்.
உன் கண்ணீர் களிப்பா மாறும், உன் துக்கம் சந்தோஷமா மாறும். இவர்தான் அதற்கான ஆளினால் பர்சன். இவர்தான் சரிபடுத்துகிற தேவன். எங்கே போய் மோதிக்கொண்டிருக்க வேண்டாம். நீ வந்தது சரியான இடத்தில், சரியான நபரிடத்தில். இவரிடத்தில் வந்துவிட்டால் உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, உனக்கு ஒரு வாழ்வு உண்டு, உனக்கு ஒரு நன்மை உண்டு, உனக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதம் உண்டு. அதை இந்த தெய்வம் கொடுப்பதற்கு உண்மை உள்ளவர். உன் துக்க நாட்களை மூடி மறைத்து அப்புறப்படுத்தி நன்மைகளை காண்பிக்கிற தேவன். ஆனால் ஏசப்பாட்ட வர்றதுக்கு தாமதப்படக்கூடாது. சகைவு என்ற ஒரு மனிதன் ஒருத்தர் வர்றாரு. இப்படி யாரு வர்றா? இயேசு வர்றார். அவ்வளவுதான் வேலையே. அன்னைக்கு லீவு போட்டுட்டு அவன் காத்திருந்தது தெய்வத்தை பார்க்க. அவன் செய்த கெட்டிக்காரத்தனத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவன் ஓடி போய் தான் மற்ற மக்களை போல பார்க்க விரும்பல. அவரை நல்லா முழுசா பார்க்கணும், ரசிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டான். அந்த ஆசை எத்தனை பேருக்கு இங்க இருக்கு? நீங்க சொல்லணும், நான் அறையும் குறையுமா இயேசுப்பா பார்க்க விரும்பல, அவரை முழுசா அனுபவிக்க எனக்கு ஆசை, அவரை முழுசா நேசிக்க எனக்கு ஆசை. அதை நீங்க சொல்லும் போது அப்பதான் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். அந்த அனுபவத்திற்காக அவன் ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி அமர்ந்து கொண்டான். ஆண்டவர் யாருகிட்டையும் பேசல. அந்த ரோட்ல இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் முண்டி அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் பேசின ஒரே நபர் அந்த காட்டத்தி மரத்துல தன்னை முழுமையா பார்க்கணும்னு நினைச்சு ஏறி உட்கார்ந்திருக்கிற சகையோடு பேசுனது மாத்திரமல்ல, சகைவை கீழே இறங்க பண்ணி, சகைவை நான் இன்னைக்கு உன் வீட்டுல தங்கணும்னு சொல்லி அவன் வீட்டுக்குள்ள போய் அமர்ந்து கொண்டார் என் ஆண்டவர். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிற அப்பா இன்னைக்கு உன்னையும் வாழ வைக்கத்தான் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு உன் வீட்டில் ஏதோ ஒரு புலம்பல் இருக்கிறது, அழுகை இருக்கிறது. காலத்துக்கு முன்னு ஒன்று பேசிடாத. ஆண்டவர் உன்னை கைவிடவே மாட்டார். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய கையிலிருந்து ஒருவனும் உங்களை பறித்து கொள்ளுவதில்லை. இந்த வாக்கை நீ மறக்க கூடாது. ஒருத்தரும் பறிக்க முடியாது. மரணம் பறிக்க முடியாது, நோய் பறிக்க முடியாது, வியாதி பறிக்க முடியாது, பிசாசு பறிக்க முடியாது. நீ என் கைக்குள் அடங்கியிருந்தால் நன்மையை காண்பாய், நன்மையை காண்பாய். உன்னை நான் உயர்த்த முடியும், உன்னை நான் உருவாக்க முடியும், உன்னை நான் மேன்மைப்படுத்த முடியும், உனக்கு நல்வாழ்க்கை தர முடியும். என்னை நம்பியிரு, உன் வாழ்க்கையை நான் பூமியின் மேல் மகிமைக்கு கொண்டு வருவேன். தெய்வம் அதை செய்ய முடியும். அதுதான் நம்முடைய விசுவாசம். இதுல தான் நம்பி இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் உறுதியா இருக்கீங்க? இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன ரகசியம் கேட்டா, காரணம் கஷ்டம் ஒன்றும் இல்லாததுனால அல்ல, ஆனா கஷ்டத்தை மாத்துறதுக்கு ஒருத்தர் உள்ள இருக்காரே, அதுதான் எங்களுக்கு சந்தோஷம். துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், கலங்காதே. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், கலங்காதே. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. ஆனாலும் துன்பத்தை கண்டு பயப்படக்கூடாது. துன்பம் இருக்கத்தான் செய்யும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்ம பிறந்ததே துன்பப்படுறது தான் பிறந்திருக்கிறோம். அப்புறம் அதுக்கு பிறகு என்ன அழைப்பு இதுவாக இருந்தால் அப்புறம் ஏன் புலம்பிட்டு இருக்கணும்? ஏய் துன்பமே வா, எத்தனை மடங்கு வந்தால் நான் பார்த்துக்கிறேன், கூட இருப்பவர் பெரியவர், அப்படி சொல்கிற விசுவாசியத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். துன்பத்தை கண்டு அஞ்சாது, பலவீனத்தை கண்டு பயப்படாது. ஒரு விசுவாசி, ஒரு யதார்த்த விசுவாசி இப்படி சொல்லணும், ஏ வியாதியே வந்து பார், தொட்டு பார், மோதிப்பார்னு சொல்லிப்பாரு, வியாதி ஒன்றை விட்டு விலகி ஓடிடும். ஏன் தெரியுமா? ஒரு தேவ பிள்ளை மேல வியாதி ஆளுகை செய்வதற்கு அனுமதி இல்லை.
கர்த்தர் அனுமதிக்கிற நாள் தான் அது இருக்கும். அது ஒருவேளை கடைசியாக இருக்கலாம். அப்போ தான் இருந்து நீ போகிறதுக்காக கர்த்தர் ஒருவேளை அப்படி ஒரு வாய்ப்பை தந்தால் அதுக்கு நன்றி சொல்லணும். அப்போ சொல்லணும், இத்தனை வருஷம் என்னை சுகமாக காத்தீரே, உமக்கு நன்றியப்பா, இப்போதும் நீ தந்த நன்மைக்கு நன்றின்னு நினச்சிக்கணும். ஒரு அல்லையே சொல்லுங்க. தீமை செய்யாத ஆண்டவர் உன்னுடைய ஆண்டவர், தீமை செய்ய அறியாத ஆண்டவர் உன்னுடைய ஆண்டவர், உன்னுடைய கண்ணீரை காண்கிற தேவன். சகோதரனே, உன்னுடைய வருத்தங்களை போக்கி உனக்கு புது வாழ்வு கொடுக்க தேவன் உனக்கு நன்மையும் ஈவும் தரு உன்னுடைய வாழ்க்கையை புதுப்பிக்க போதுமானவராயிருக்கிறார். உன் வழிகள் செம்மையாக்கப்படுகிறது. நீ ஆண்டவருக்காக எழும்பணும், உன் துக்கமெல்லாம் சந்தோஷமா மாறிடும். ஆண்டவர் சொல்ல, அதனால தான் இங்க வந்திருக்கிறேன். அப்ப இதுவரைக்கும் எனக்கு ரொம்ப புரிஞ்சிருச்சு, துக்கம் போகாதாங்க, தலைவலி போகும். அடுத்த நாள் ஒரு 10 நாள் கழிஞ்சு திரும்பவும் தலைவலி வரலாம். கால்வலி இன்னைக்கு போகும், ஒரு 10 நாள் கழிஞ்சு திரும்ப வரலாம். இது எப்படியோ அப்படித்தான் வாழ்க்கை. வாழ்க்கையில பல போராட்டங்கள் உண்டு. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்த ஆவிதரும் பட்டயத்த எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரிய மாணவனே, உன் ஆத்தும வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு மகனே. பிரிய மாணவனே, உன் ஆத்தும வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு மகளே. ஆமென். நம்ம வாழ்க்கையில் சில போராட்டம் இருந்தாலும் அதெல்லாம் நம்ம வெற்றியோடு வாழ்ந்து ஜெயிக்கத்தான் கர்த்தர் உதவி செய்கிறார். சரி, இந்த சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார், ஓகே தான். ஆனால் இந்த சந்தோஷம் எத்தனை காலம் நம்மோடு கூட இருக்கும், எப்பொழுதெல்லாம் இந்த சந்தோஷம் வரும் என்பதை அறிந்து கொள்வதற்காக வேதத்திற்கு திரும்புங்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வசனங்கள். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனின்னாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அந்நாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படுத்தும்படியாக அவளை மிகவும் விசன்னப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடி வாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். இங்கே ஒரு குடும்ப பிரச்சனையை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு மனுஷனுக்கு 2 மனைவி, ஒருத்திக்கு குழந்தை இருக்கிறது, ஒருத்திக்கு குழந்தை இல்லை. குழந்தை இருப்பவள் குழந்தை இல்லாதவளை துன்பப்படுத்துவது வழக்கமாயிருந்தது. அவள் ஒரு நல்ல சேலை கட்டிவிட்டு உனக்கு எதுக்கு கட்டிவிட்டு வெளியே வந்து விட்டால், உனக்கு எதுக்கு இந்த சேலை, பிள்ளையே இல்லை, உனக்கு சேலை தேவையாம் என்று கேட்பாள். இப்படி என்னென்ன குத்து வார்த்தையெல்லாம் பேசணுமோ அதெல்லாம் பேசி அவளை நோகப்படுத்தி வந்ததை இந்த வேதம் நமக்கு ஓரளவு சுட்டி காட்டுகிறது. உடனே அவள் என்ன பண்ணுவா, ஐயோ எனக்கு குழந்தை இல்லையே அப்படி சொல்லிட்டு அவள் அழுது கொண்டே இருப்பாள், துக்கப்படுவாள். இவள் சொல்லுகிற வார்த்தை நிமித்தம் மனம் கசந்து உடைந்து நொந்து வேதனையோடு இருப்பாள். இது வேதம் நமக்கு காட்டுகிற ஒன்று. பல தேவ ஊழியர்கள் இதிலிருந்து அருமையான பிரசங்கங்களை சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் எனக்கு காண்பித்த ஒரு சின்ன ஆசீர்வாதத்தை உங்களுக்காக நான் எடுத்து வந்திருக்கிறேன். இந்த இடத்துல அந்த பெண்மணியினுடைய மனபாரம் உடைந்து போய் அவளுடைய வாழ்க்கை மிக நொறுங்கி அவள் துக்கப்பட்டு மன சலிப்போடு கண்ணீரோடு அவள் அமர்ந்து கொண்டிருக்கிறாள். வீட்டிலே ஃபங்க்ஷன்,
எல்லா விழா நடக்கிறது, சொந்த பந்தங்கள் வருகிறார்கள், ஆலயத்திலே அந்த விழா நடக்கிறது. அங்கே ஆடு வெட்டி சமையல் பண்ணி சொந்த பந்தங்களோடு விருந்துண்ணுகிற வேளையில் ஒருத்தி அழுது கொண்டிருந்தால் அந்த நிலைமை எப்படி இருக்கும், அந்த விழா எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். இது வருடந்தோறும் நடக்கிற சம்பவம். ஒரு நாள் இந்த பெண்மணி தன் மனதில் நினைத்து கொண்டாள், என்றைக்கும் இவள் என்னை திட்டி திட்டி இப்படி தீர்க்கிறாளே, இனி நான் என்றைக்கும் அழுது கொண்டிருப்பதா, எனக்கும் ஒரு நன்மை கிடைக்காமலா போகும் என்று சொல்லி ஒரு விசுவாசம் அவளுக்குள் வந்தது. உடனே அன்றைய தினத்தில் அவள் இப்படி திட்டின வேளையிலே நேரே அவள் தேவாலயத்தை தள்ளி திறந்து உள்ளே போய் அமர்ந்து கொண்டு கண்ணீரோடு ஜெபிக்க தொடங்கினாள், அழத் தொடங்கினாள். அவளுடைய சத்தம் வெளியே கேட்கப்படவில்லை. அவள் வாய் நிறைய வார்த்தைகளை வைத்திருந்தாள், மனம் நிறைய கண்ணீரும் துக்கமும் இருந்தது. அதையெல்லாம் அவள் கொட்டிக்கொண்டே இருந்தாள். ஒருவேளை சத்தமாய் ஜெபித்தால் அங்கிருக்கிற யாராவது தன்னுடைய ஜெபத்தை கேட்டு விடுவார்கள் என்று நினைத்து சத்தம் வெளியே வராமல் அதே நேரம் உதடு அசைய கை அசைய அவள் ஆண்டவரை நோக்கி புலம்பிக் கொண்டே இருந்தாள். அப்படி அவள் அழுது கொண்டிருப்பதை பார்த்து அந்த ஊழியக்காரன், அந்த ஆலயத்தில் பணியாளனாகிய ஆசாரியர் தூரத்தில் அதை கண்டு, போதுமான கண்ணும் தெரியல, ரெண்டு கை இப்படி கால் இப்படி அசைஞ்ச உடனே இந்த மனிதன் ஏதோ நினைத்து கொண்டு ஏதோ ஒரு பொம்பளை குடிச்சிட்டு உள்ள வந்து உட்கார்ந்துருக்கா போல இருக்கு, ஏதோ ஒரு சேஷ்டை பண்ணுகிறாள் போல இருக்கு, கிட்ட போய் பார்த்துருவோன்னு சொல்லி கிட்ட வந்து பார்த்தாலும் சத்தம் இல்லை, வாயில் வார்த்தைகள் வரவில்லை. ஆனால் வாய் அசைகிறது, உதடு அசைகிறது, கைகள் செய்கை காணிக்கிறது. இப்படி எல்லாம் நடந்து கொண்டிருந்ததை பார்த்த அந்த ஆசாரியன் அந்த பெண்மணியை பார்த்து கோபத்தோடு, நீ எந்த மட்டும் வெறித்திருப்பாய், கோயிலில் வந்து குடிச்சிட்டு உட்கார்ந்து பேசுறியா சொன்ன உடனே அவள் அழுது விட்டாள். ஐயா, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் மதுபானம் பண்ணுகிறவள் அல்ல, என்னுடைய வாழ்க்கையில் துக்கத்தை சுமந்தவள், நீண்ட காலமான வலியும் வேதனைகளையும் சுமந்தவள், அதிக பாரங்களை சுமந்தவள், மிகப்பெரிய வருத்தத்தை சுமந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு குழந்தை இல்லை, குழந்தை இல்லாத காரணத்தினால் என் சக்களத்தியால் நான் மிகவும் நோகப்படுகிறேன், அதிகமாய் வேதனைப்படுத்தப்படுகிறேன். எனக்கு இந்த வாழ்க்கை கசப்பாய் இருக்கிறது, இந்த உலக வாழ்க்கை எனக்கு வெறுப்பாய் இருக்கிறது. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் என் மனபாரத்தை ஊற்றிக்கொண்டே இருக்கிறேன், என் இருதயத்தை ஊற்றுகிறேன், நான் கண்ணீர் வடிக்கிறேன் என்று சொன்னார். என்னை கேட்கிற தேவனுடைய அன்பு பிள்ளையே, ஒரு மனிதனுடைய சந்தோஷம் எங்கிருக்கிறது, எப்படி அந்த சந்தோஷம் நமக்கு திரும்பி வருகிறது என்றால், ஜெபம் பண்ணுவதினால் நமக்கு சந்தோஷம் திரும்பி வரும். இதைத்தான் இந்த செய்தியின் பாகம் நமக்கு சொல்லுகிறது. ஜெபிக்கிற ஒரு பிள்ளைக்கு சந்தோஷம் கிடைக்கும். இவள் அழுது கொண்டிருந்தால் காலம் முழுவதும் அழுது கொண்டுதான் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிற சம்பவத்தை நினைத்து நினைத்து அழுது கொண்டே ஒரு நாள் அந்த அம்மா கிழவியாகி அன்னாள் பாட்டி என்று அவள் கல்லறைக்கு போயிருந்திருப்பாள். ஆனால் அவளை மாற்றி அமைத்தது எது? ஒருவர் குற்றப்படுத்தின போது உடனே அந்த குற்றத்தை நினைத்து கொண்டு என்னென்றைக்கும் ஏங்கி உணவு உண்ணாமல் அழுது கொண்டிருக்கிற கதாபாத்திரமாய் அவள் இருக்க விரும்பவில்லை. அந்த வலியை இருதயத்தில் வைத்துக் கொண்டாள். மறு உத்தரவு ஒன்று அவளுக்கு சொல்லி வாய் சண்டைக்கு போகவில்லை இந்த அன்னாள். நம்மள பலருக்கு முதல் பிரச்சனையே அதுதான். அங்கே முழுச சொல்லி முடிச்சுக்கிட்டு அப்புறம் ஆண்டோட்ட வருவோம். ஆண்டோர் சொல்லிடுவாரு, நீ எல்லாம் ஏற்கனவே முடிச்சுட்ட, இனி என்கிட்ட வராது. சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? ஆமென். அவள் இப்படி சொன்னா, நீ பதிலுக்கு இப்படி சொன்னா, 2 மடக்கு பேசிட்டு இப்போ என்கிட்ட வந்து அவளுக்காக நீ பேசுகிற, உன் பேச்சு எடுபடாது, நீ அங்கேயே முடிச்சுட்ட, இனி என்கிட்ட வராதுன்னு சொல்லிடுவார். ஒரு தேவ பிள்ளைக்கு இது அழகல்ல. இந்த வேத பகுதி என்ன சொல்லுகிறது? அந்த பெண்மணி அவளுக்கு மற்றவளுக்கு ஒரு வார்த்தை சொல்லலை, எல்லாத்தையும் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு நேரே அதை தேவ சமூகத்தில் கொட்டினாள். இதுதான் உன்னுடைய வாழ்க்கை. இந்த உலகத்தில் நல்ல வாழ்க்கை வாழணுமா? பிறர் உன்னை தூற்றும் போது, எதிர்த்து பேசும்போது, உனக்கு விரோதமாய் கலகம் பண்ணும்போது, உனக்கு எதிராக ஏதோ ஒன்றை செய்யும் போது, அவரிடத்தில் வாய் சண்டைக்கு போய் நின்று எல்லாம் முடித்துவிட்டு நீ தேவ சமூகத்தில் வரக்கூடாது. அவர்கள் சொல்லுவதை ஏற்றுக்கொண்டு நலம் புலம் பேசாமல் உன்னுடைய இருதயத்தை கர்த்தருக்கு காண்பித்தால் உன்னுடைய வாழ்க்கையில் புதிய மாற்றம் மாத்திரமல்ல, புதிய உதயம், புதிய வழி தெய்வம் திறந்து கொடுக்க முடியும். பல குடும்பத்தில் இந்த பிரச்சனை.
மாமியார் என்ன இப்படி பேசிவிட்டார்கள், மருமகள் என்ன இப்படி திட்டிவிட்டாள், இப்படி என் வீட்டுக்குள்ள நாத்தனார் சொல்லிவிட்டார், இப்படி என் வீட்டில் என்னுடைய மைத்துனர் சொல்லிவிட்டார், ஆகவே என்னுடைய வாழ்க்கை நொந்து போயிற்று, பிடிக்க அளவுக்கு சண்டை போட்டுட்டு நான் வந்திருக்கேன்னு சொன்னா உன்னால் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது. அன்னாள் நமக்கு கற்றுத்தந்த பாடம் என்ன? அவள் பண்டிகை தான், சந்தோஷமான விழா தான், பயங்கரமான விழா நடக்குது, சொந்தக்காரங்க, உறவுக்காரங்க, இரத்த சம்பந்தமான உறவுகள் அங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் முன்னிலையில் அவள் துக்கத்தோடு எல்லாத்தையும் கேட்டுட்டு நேரே தனியாக ஒரு இடத்திற்கு வருகிறாள். ஆலயத்தை தள்ளி திறந்து உள்ளே வந்து ஒரு இடத்தில் அமர்ந்து வாய் திறந்து மனம் திறந்து தன்னுடைய இருதயத்தை கர்த்தருக்கு ஊற்றினாள். அதுதான் பைபிள் சொல்லுது, அவள் தன் இருதயத்தை ஊற்றினாள். ஆண்டவருடைய பாதத்தில் தன்னுடைய இருதயத்தை ஜெபமாக ஊற்றினாள். கர்த்தர் இந்த வலியை பார்க்கிறார். இருதய வலியோடு ஒருவன் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் பார்க்கிறார். இந்த அன்னாளுக்கு ஜெபம் மேலே தெரியப்பட வேண்டுமானால் யாராவது ஒருத்தர் அவளுக்கு 4 குத்து கொடுத்தாதான் அந்த ஜெபம் கிளீனா வரும்னு கர்த்தருக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. இல்லைன்னா இந்த அன்னாள் எப்படி ஜெபிச்சிருப்பாங்க தெரியுமா? ஸ்டைலா, கர்த்தாவே என்னை ரொம்ப அழகாக வைத்திருக்கிற உமக்கு நன்றி ஆண்டவரே, இன்றைக்கும் நான் சின்ன பிள்ளை மாதிரி இருக்கிறேன் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு அவள் சொல்லி அப்படி போயிருப்பாள் ஜெபத்துக்கு. வலி வந்ததினால் அவள் இருதயத்தை உடைத்து ஊற்ற ஆரம்பித்தாள். அவளுடைய ஜெபம் மாற்றப்பட்டது, ஜெபத்தில் வித்தியாசம் வந்தது, ஜெபத்தில் வித்தியாசம் அதிகமானபடியினால் அவளுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அப்ப எப்படிப்பட்ட ஜெபம் இன்னைக்கு தேசத்திற்கு வேண்டும்? உன்னுடைய குடும்பத்திற்கு எப்படிப்பட்ட ஜெபம் வேண்டும்? நீ வேதனையோடு ஜெபிக்கிற ஜெபம் தான் தேவ சமூகத்தில் போய் நின்று திரும்ப பதிலை வாங்கி கொண்டு வருகிறது. ஏப்பா இவ்வளவு சீக்கிரமா இவனுக்கு பதில் அப்படின்னா அதுக்கு காரணம் அவன் அனுபவிக்கிற வேதனை. அந்த வேதனையினால் அவனுக்கு அற்புதம். அதனாலே தான் ஆண்டவர் உன்னை என்றைக்கும் துக்கத்தோடு அமர்த்த விரும்பவில்லை. உன்னுடைய வழியை செம்மைப்படுத்த ஆசைப்படுகிறார். உன்னை ஒரு சந்தோஷத்தின் பாத்திரமாய் மாற்ற விரும்புகிறார். நீ அழுது கொண்டு இராய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி நீ அழுது கொண்டிராய், நீ கூப்பிட்ட உடனே நான் மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்னதை இந்த நேரத்தில் நீங்கள் அறிந்து கொண்டு ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தைரியம் உள்ளவர்களாகி எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை நான் தேவ சமூகத்தில் கொண்டு போய் என் ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து நான் ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுவேன் என்று சொல்ல வேண்டும். நமக்கு வரக்கூடிய எல்லா தீமையும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. அதெல்லாம் நமக்கு நன்மை தான். ஒருவேளை நம்ம அழுகிற சந்தர்ப்பம் வரலாம், உபத்திரப்படுகிற நேரம் வரலாம், பலவிதமான பாடுகளை அனுபவிக்கிற வேளை வரலாம். அதெல்லாம் நமக்கு நன்மைக்காகவே கொடுக்கப்படுகிறது. அதைத்தான் வேதத்தில் இன்னொரு இடத்துல சொல்லப்படுகிறது. அன்றியும் தேவனுடைய கிருபையின்படி அழைக்கப்பட்ட நமக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. இந்த சிந்தை எத்தனை பேருக்கு இருக்கு? கால் தட்டினது நன்மைக்கு ஏதுவாகவா தீமைக்கு ஏதுவா? நகம் ஒன்று மேலே இன்னைக்கு இது வசந்து நன்மையா தீமையா? ஆமாவா இல்லையா? நீ அதை தீமனியா சொல்லக்கூடாது. ஏன் அது நன்மை? ஏன் நன்மை அப்படின்னா நீ நடக்கும்போது மற்றது மாதிரி நடக்க முடியாது. அதுக்கு முன்னே என்னை யாராவது பார்ப்பார்களாக நடந்த உனக்கு இப்போது என்னை யாரும் பார்த்திடக்கூடாதுன்னு நடக்க தோன்றுவதற்கு ஒற்றை காரணம் காலில் பட்ட அடி. ஒருவேளை நான் இங்கு சொல்வது உங்களுக்கு பொருந்தாதுன்னு நினைக்கிறேன். நீங்க ரொம்ப நல்ல பிள்ளைங்க. உண்டா இல்லையா? சிந்தை இப்படி மாற்ற வைத்தது எப்படி? காலையில எழுந்து அழகான நல்ல சாரியை அயன் பண்ணி தேய்ச்சி நல்ல பேண்ட் ஷர்ட்டை அழகாக தேய்ச்சி நான் இன்னைக்கு போகிறேன் மீட்டிங்க்கு அப்படி சொல்லி அழகாக நடந்து வந்த நீ ஒருத்தர் சொன்னா சாரி ரொம்ப சூப்பர் அப்படி சொன்னோன்னா இன்னும் கொஞ்சம் கூட அப்படியே நல்லா இருக்கா அப்படி சொன்ன கொஞ்சம் கூட என்ன வந்துச்சு? உண்மையை சொல்லணும், இல்லைன்னு சொன்னால் அவ்வளோதான். கொஞ்சம் அப்படி வந்துருச்சு. கூட இன்னொருத்தர் சொல்லிட்டாங்க, இன்னைக்கு சாரி ரொம்ப நல்லா இருக்கு எப்படி? அப்ப 2 பிரி கூட மேலே ஏறுது. அந்த வேளையில தான் காலு டபார்னு ஒரு அடி அடிச்சிருச்சு. இவங்க எல்லாம் சொன்ன அந்த நல்ல வாக்குல மனம் மகிழ்ந்ததுனால கீழே கிடக்கிற கல்லை காணாம டபார்னு அடிச்சு கீழே இருக்கிற நகம் மேல்நிக்கு வருது. எல்லாரும் பார்க்குறாங்க. வலியும் காட்டக்கூடாது. எப்படி நிற்ப தெரியுமா? அப்போ மட்டும் ஒரு கேமரா கிடச்சுன்னு உங்கள் ஒரிஜினல் அழகை காட்டிடலாம்.
ஆமென் சொல்லுங்க. தாக்கு பிடிச்சிட்டு அப்புறம் நடை எங்க போச்சு, சாரிக்க கவனம் எங்க போச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்கா மனம் சொல்லும், ஆண்டவரே யாரும் பார்த்தாங்களோ தெரியலையே, ஆண்டவரே யாரும் பார்த்துடக்கூடாது. இப்போ நல்லாவும் நடக்க முடியல, நொண்டியும் நடக்க முடியல. அப்போ அந்த வேதனையோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை பார்த்தீங்களா, அப்போ கர்த்தர் சொல்லுவார், இப்போதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னுவார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. அல்லேலூயா. இப்பதான் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, இப்பதான் நீ எனக்காக நடக்கிற. இப்போ உள்ளத்துல கர்வம் இல்லை, இப்போ உள்ளத்துல வலி இருக்கு, வலியோடு கூட நான் இருக்கிறது யாருக்கு தெரியக்கூடாதுன்ற தாழ்மை உள்ள வந்துருச்சு. இவ்வளோ பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுக்க இந்த கல்லுக்கு நான் கட்டளையிட்டது தான் காரணம். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை இப்படி நாம் கட்டி எழுப்பும் போது அதில் இருக்கிற மகிமை வித்தியாசம். அதனால தான் அந்த ஜெபம் அவ்வளவு பெரிய சமாதானத்தை அவருடைய வாழ்க்கையில கொண்டு வந்தது. நீங்கள் வேதத்தை படித்தால் இந்த குடும்ப பிரச்சனையை குறித்து நம்ம சொல்லும்போது அந்த பெண்மணியுடைய கதையை நம்ம முழுமையாக சொல்லிடணும். நீங்க 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு வாருங்க. 10ஆம் வசனம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கர்த்தருடைய வேதம் சொல்லுது, அவர் ரொம்ப மனம் கசந்து அழுது கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணார். இத்தனை காலமும் அவள் ஜெபித்த ஜெபத்துக்கும் இன்னைக்கு ஜெபித்த ஜெபத்துக்கும் வித்தியாசம். தெய்வம் இந்த ஜெபத்தை தான் அவளிடத்தில் எதிர்பார்த்தார். இப்படிப்பட்ட ஜெபம்தான் நம்முடைய தேசத்துக்கு இன்றைக்கு தேவை. இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் இந்த விதமான ஜெபம் வருமானால் கர்த்தர் பதில் செய்தே தீருவார். உங்கள் வழிகள் செம்மைப்படுத்தப்படுவதற்கு இந்த ஜெபத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவள் கண்ணீர் வடித்து அழுது விண்ணப்பம் பண்ணி ஆண்டவரிடத்தில் கேட்டாள், எனக்கு ஒரு குழந்தை தருவீரானால், எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவீரானால் அந்த பிள்ளையை நான் பால் மறக்க பண்ணி உங்க சமூகத்துக்கே கொடுத்துடுவேன். எவ்வளவு தெளிவான திட்டமான ஜெபம் தெரியுமா? குழந்தை இல்லாதவங்க ஒரு நாள் இப்படி ஜெபிக்க மாட்டாங்க. அவங்க ஜெபிப்பாங்க, எப்படியாவது ஒரு புள்ள பூச்சி தந்து அவளுக்கு கண்ணுக்கு முன்னால நான் ஒரு குழந்தை பெற்றெடுக்கணும், எனக்கு கிருபைதாரும், இப்படிதான் கேட்போம். ஆனால் இந்த பெண்மணியுடைய ஜெபம் தெளிவான பிரேயர். எனக்கு ஆண் குழந்தை தந்து அந்த பிள்ளையை நான் பால் மறக்க பண்ணி அதை நான் உமக்கு கொண்டு தருவேன் என்ற தெளிவான ஜெபம் ஆண்டவருக்கு ரொம்ப பிடித்தது. இங்கே நம்ம வேதத்தில் படிச்சா இவன் ஒரு கூட்டம் குழந்தை கேட்கவில்லை, ஒத்த குழந்தை தான் கேட்டான். ஆண்டவருடைய இருதயம் மகிழ்ந்து உனக்கு ஒரு கூட்டம் குழந்தைகள் என்று சொல்லி கர்த்தர் முடிவெடுத்து விட்டார். ஒரு நிலையே சொல்லுங்க. இதுதான் ஜெபத்தினுடைய வித்தியாசம். இவருடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு கொடுத்தது அவர் வாங்கி கொண்டு இவளை மறுபடியும் அப்படி இருத்த விடாமல் அடுக்கடுக்காய் பிள்ளை பெற்றெடுப்பதற்கான அனுக்கிரகத்தை கர்த்தர் கொடுத்தார் என்று தான் பைபிள் சொல்லுகிறது. அப்படியானால் நம்முடைய சந்தோஷம் எதில் இருக்கிறது? ஜெபத்தில். ஜெபத்தில். ஜெபம் இல்லாத ஒரு மனிதனுக்கு சந்தோஷமாய் வாழ்வது என்பது கடினம். நமக்கெல்லாம் ஏற்படுற சோதனைக்கு ஜெபம் மட்டும் தெரியலன்னா இன்னைக்கு பல பிள்ளைகள் மென்டல் ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பீங்க. டிப்ரெஷன் ஆகி பயங்கர மன அழுத்தத்துக்கு இடப்பட்டு உங்களுடைய தோற்றமெல்லாம் நலிந்து நீங்கள் கருத்து உருண்டு, நீயா இது? யாரை பற்றி அப்படி இதே கேள்வி கேட்டாங்க தெரியுமா? நகோமியை பற்றி கேட்டாங்க. அவளுடைய ரூபமே மாறி போச்சு, துக்கத்தினால உடைஞ்சு போய் அப்படி வலியோடு வந்த அவளுடைய சோகத்தை இந்த வேதம் கூப்பிட்டு சொல்லுகிறது. 1000 பிரச்சனை வந்தவொடனே எடுத்துட்டீங்க, தேவ சமூகத்தில் போனீங்க, கதவை போட்டுனீங்க, ஆண்டவர் பாத்துல சாஸ்திராங்கமாக விழுந்தீங்க, அழுதீங்க, உள்ளத்தை திறந்து பேசுனீங்க. கர்த்தர் எல்லாத்தையும் உள்ளத்திலேருந்து அப்படியே எடுத்துட்டு ஒரு ஆறுதலை உள்ள வச்சு உன்னை திருப்பி வெளியே போகும்போது அழுகை இல்லாத பிள்ளையாய் போக பண்ணினார். அப்போ நம்முடைய சந்தோஷம் ஜெபத்தில் இருக்கிறது. அதனாலே தான் ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஜெபத்திற்கு வந்த நாம் சந்தோஷம் வாங்குவதற்கு வந்திருக்கிறோம். ஆமீன் சொல்லுங்க. ஒரே நாளில் சந்தோஷம் வந்தால் நல்லா இருக்குமா? உங்கள்கிட்ட கேட்குறேன், ஒரு மாங் விதை எடுத்துகிட்டு போகிறீங்க. மாவிதை அது நல்லா இருந்து கனி நல்லா இருந்துச்சு, நான் சாப்பிட்டேன், மாம்பழம் அழகாக இருந்தனால இந்த கொட்டையினால் ஒரு மாங்கன்று வருமானால் இதே மாதிரி தித்திப்புள்ள பழம் வரும். இதானே உங்களுடைய கணக்கு. அதை எடுத்துகிட்டு நேராக போகிறீங்க. எடுத்துகிட்டு போய் மண்வெட்டி எடுத்துகிட்டு மாங்காய் சாப்பிட்ட சந்தோஷத்தில் 2 ஒட்டு இன்னும் ஆழமாக வெட்டி அந்த மாங்கொட்டையை புதைச்சிட்டு ஒரு 3 நாள் கழிச்சு போய் பார்க்குறீங்க, ஒன்றும் இல்லை.
சோகமாக இருக்குது. உடனே மண்ணை தோண்டி எடுத்து பார்த்து மாங்கொட்டை அப்படியே தான் இருக்குது அப்படி சொன்னால் அர்த்தமா? அப்போ என்ன இல்லை உங்களுக்கு? ஒரு சுபாவம் சொல்லுகிறது, நீ கர்த்தரிடத்தில் வந்தால் கொஞ்சம் காத்திருக்க பழகணும். பொறுமை உனக்கு அவசியம். ஒரு விவசாயியை பற்றி பைபிள் சொல்லுது, நீ ஆண்டவரிடத்தில் வந்தா கொஞ்சம் பொறுமை காக்கணும். இன்னைக்கு ஒரே நாளில் கல்யாணம் ஆகணும், ஒரே நாளில் பிள்ளை வேணும், ஒரே நாள் அதுக்கு பல்லு முளைக்கணும், ஒரே நாள் அதுக்கு மீசை முளைக்கணும்னா நடக்குமா? அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்? குழந்தை அம்மா வயிற்றுல டப்படி இறங்கி கீழே வந்து அம்மா நான் வந்து விட்டேன் அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? நீங்கள் பயந்து ஓடிடுவீங்க. சுபாவமே அதுக்கு ஒத்து போகலை. பார்த்தீங்களா? அப்போ கர்த்தர் விஷயத்தில் மட்டும் ஏன் உங்களுக்கு இவ்வளோ அவசரம்? ஆண்டவர் மிக நல்லவர். ஆளு பார்த்து செய்கிறவர் அல்ல, ஆழம் பார்த்து செய்கிறவர். நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள், தெய்வம் மிக நல்லவர். அந்த மாங்கொட்டையை போய் தோண்டி பார்த்தா வெறும் கொட்டையாக தான் இருக்கணும். அந்த மாங்கொட்டை சாகிறதுக்கு நீ டைம் கொடுக்கணும். அது செத்து அடுத்தது அதிலிருந்து வேறொரு மேனி தோன்றி ஒரு நாள் ஒரு 3 வாரம் 4 வாரம் கழிச்சு போய் பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஒரு பச்சை திடு தோன்றும். அது உடனே மாங்காய் பறிக்கிறதுக்கு போனால் அதுதான் கிழிச்சிட்டு வரணும். ஆமீன் சொல்லுங்க. அப்புறம் என்ன பண்ணணும்? அது வளர 10 இலை விட டைம் கொடுக்கணும். இலை விட்டோடனே அடுத்தது பூ வந்துடுமா? வராது. வளர இடம் கொடுக்கணும். எப்படினாலும் அது மாங்காய் திரும்பி பெறுவதற்கு குறைந்தபட்சம் 5 வருஷம் காத்திருக்கணும். இது நமக்கு உலகம் போதிக்கிற ஞானம். இப்போ கிறிஸ்துவ வாழ்க்கையில் மட்டும் ஏன் அந்த பொறுமை இல்லை? தெய்வம் நமக்கு கொடுப்பதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆண்டவருக்கு அவர் உன்னுடைய நன்மையை விட நீ முக்கியம். ஆண்டவருக்கு நீ முக்கியம். உன்னை உருவாக்க ஆண்டவர் தம்முடைய நன்மையினால் உன்னை இழுத்து கொள்ள விரும்புகிறார். அதுக்கு பொறுமை மிக அவசியம். நீ ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே எனக்கு இப்ப அதிசயம் வேண்டாம், அற்புதம் வேண்டாம், உங்களை சுவைக்கிற கிருபை தாரன் மட்டும் கேளு. காத்திரு. ஒரு நல்ல விசுவாசியா மாறு, ஆவிக்குரிய பிள்ளையா மாறு. தெய்வத்துக்காக நடந்து ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவின் அருகிலே போய் நின்று அவருடைய முகத்தை பார்த்து கொண்டு சொல்லு, ஆண்டவரே உம்முடைய முகத்தில் என்னுடைய முகம் தெரிகிறதா என்று அந்த கண்ணாடியில் நீ உன்னை பார்க்கத்தக்க ஒரு காலம் உருவாக்கித்தான். பைபிள் அப்படித்தானே இருக்கு. நாம் அவருடைய சாயலால் விழிக்கணும். பேச்சில் சாயல், பார்வையில் சாயல், நடக்கையில் சாயல், உணர்வில் சாயல். அந்த சாயலை வர்றதுக்காகத்தான் இங்க வந்திருக்கீங்க. உன் புருஷன் மனம் திரும்ப காலம்தான், உன் பிள்ளை மனம் திரும்ப காலம்தான். காத்திரு. ஆண்டவர் சொல்லுகிறார், காத்திருப்போர் வெட்கப்பட மாட்டார்கள். நீங்க உட்கார்ந்திருக்கிற பலரை பத்தி நான் சாட்சி சொல்ல முடியும். இன்னைக்கு அவங்க குடும்பமா ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. எத்தனை பேர் அடி வாங்கினவங்க தெரியுமா? புருஷன்கிட்ட எங்க போன சர்ச்சுக்கு போனதுனால அடி வாங்குறன்றவங்க நிறைய பேர் இங்க இருக்கிறீங்க. பலவிதமான உபத்திரம் அனுபவிச்சவங்க இருக்கிறீங்க. ஆனா இப்போ அதே புருஷன் பைக்கில் உட்கார வச்சு கொண்டு உங்களை உட்கார வச்சது மாத்திரமில்ல, உங்க கூட பக்கத்தில் அவர் உட்கார்ந்து இருக்கார். அந்த அளவுக்கு சூழ்நிலை மாறிவிட்டது. நீ காத்திருந்ததின் பலன். இதைத்தான் ஆண்டவர் அப்பவே மனசுல வச்சுக்கிட்டு இதெல்லாம் உனக்கு தரப்போறேன்டா. நீ உன் காதை இல்லையே வாங்குறதுக்கு. ஆமாவா இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தர் நம்மை மாற்றுகிற. இதுக்கு டைம் கொடுக்கணும். இப்போ அண்ணாள்கிட்ட போவான். அண்ணாளே நீ அழுது விழித்து கதறினாய் அல்லவா, ஆண்டவர் உடனே உனக்கு குழந்தை கொடுத்தாரான்னு கேட்டா அவ யதார்த்த பதில சொல்லுவா, இல்லை. அப்ப எப்ப கொடுத்தாரு? கொடுத்தாரு, பின்னும் நான் 10 மாசம் காத்திருக்க வேண்டியது இருந்துச்சு. 2 மாசம் கழிஞ்சு நான் கன்சீவ் ஆனேன். அடுத்த கோயில் திருவிழாவுக்கு முன்பாக குழந்தைய பெத்துட்டேன். ஆனால் அதுக்கு முன்னால் நான் 10 மாசம் காத்திருந்தேன். பார்த்துக்குங்க. இப்போ ஆண்டவர் அந்த 10 மாசத்தை கொஞ்சம் குறைச்சி 10 நாளா தரக்கூடாதான்னு கேட்டா எப்படி இருக்கும்? குழந்தையா இருக்காது. அது மருத்துவ ஆய்வில் 3 மாசத்துக்குள்ளதான் வளர்ச்சி குழந்தைக்கு. 1 to 3 months. அது அந்த 3 மாசத்துல என்ன வளரும்? அதுல இருந்து 7 மாதம் கழித்து அது உடல் பருமன் ஆகிறது. கண்ணு, காது, மூக்கெல்லாம் அந்த 3 மாசத்துல வந்துடும். நாங்கள் அப்படிதான் படிச்சிருக்கோம். அதுக்கு பிறகு வளர்ச்சியே இல்லை. வந்த உறுப்புகள் அதுக்கு பிறகு உருவாகும், அவ்வளவுதான். அப்போ தெய்வம் ஏன் 10 நாள்ல அதை கொடுத்தா எப்படி இருந்திருக்கும்? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்ன? ஜெபித்து
விசுவாசத்தோடு காத்திருக்கணும். இயேசு சொன்னார், இயேசு நம்ம கற்றுக்கொள்ள, நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிகள். அந்த விசுவாசத்தை யாரும் மாற்றக்கூடாது. பெற்றுக்கொண்டோம், நான் சுகம் அடைஞ்சிட்டேன். உன் மனைவிட்ட இன்னைக்கு போய் சொல்லணும், நான் சுகம் வாங்கிட்டேன். மனைவி மறுநாளே கேட்பான், சுகமாயிட்டேன்னு சொன்னீங்க, இப்பவும் படுத்து கிடக்குறீங்க என்னன்னு கேட்பான். அப்படி சொல்லணும், நான் சுகமாயிட்டேன். சுகமான நீங்க வேலைக்கு போங்க, போக போறேன். இந்த வாக்கு நமக்கு மிக தேவை. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கான பதிலை தந்தாயிற்று. கண்டிப்பா ஒரு சில நாட்களிலே நீங்கள் சுகமாகத்தான் போகிறீர்கள். ஒரு சில நாட்களிலே அந்த வலி காணப்படாமல் தான் போகும். ஒரு சில நாட்களிலே உங்களுக்கு நல்ல மாற்றம் வந்துவிடும். ஒரு சில நாட்களிலே நீங்கள் பழைய நிலைக்கு வந்து விடுவீர்கள். அப்போ உங்களுக்கு சந்தோஷம் வருமா வராதா? நான் இப்போ ஹெல்த்தி ஆகிட்டேன். உங்களை பார்த்து கேட்குறேன், உங்கள் நண்பர் எப்படி இருக்கு உடம்புக்கு? பரவாயில்ல, இப்போ நான் நல்லா ஆகிட்டேன். அப்படியா, ஹெல்த்தியாக வந்துருச்சா? அப்படி சொல்லும்போது உங்களுக்கு சந்தோஷம். இந்த நல்லாகிறதுக்கு எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம்? அதுதான் இந்த இடைவேளை. இதைத்தான் அன்னாளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்தது. அன்னாள் அதை நன்றாக அனுபவித்தாள். தெய்வத்திடத்தில் கேட்டதை அப்படி வாங்கி கொண்டாள். தெய்வம் அவளுக்கு அநேக நன்மைகளை கொடுத்தார் என்பதை பைபிள் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. அப்படியானால் நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துடைய கடைசி பிரார்த்தனை இது. என்னை பொறுத்த வரைக்கும் முழங்கால் ஊன்றி போராடி ஜெபித்த கடைசி ஜெபம். அந்த ஜெபத்தை பற்றி பைபிள் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிரச்சனையோடு போராடி கொண்டிருக்கவில்லை. நல்லா தெரிஞ்சுக்கிங்க, பிரச்சனை வருதுன்னு ஆல்ரெடி அவர் தீர்க்கதரிசனமா சொல்லியாச்சு. இன்று உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் சொல்லியாச்சு. சாப்பிட்ற வேளையிலே சொல்லியாச்சு. இன்று நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓடி போவீர்கள் சொல்லியாச்சு. எல்லா விஷயத்தையும் சொன்ன பிறகு நம்முடைய சீஷர்களுக்கு ஒன்றும் புரியல. பிரச்சனை வருகிறது என்று இயேசுவுக்கு தெரிந்த பிறகு பிரச்சனையோடு இயேசு போராடவில்லை. அவர் தன்னுடைய வாழ்க்கையை தெய்வ சமூகத்துக்கு நேராக திருப்பினார். தன்னோடு கூட 3 சீஷர்களை அழைத்துக் கொண்டு கெத்செமனி என்னும் தோட்டத்திற்கு இயேசு கடந்து வந்து மற்ற சீஷர்களை கொஞ்சம் தூரத்தில் நிறுத்தி 3 பேரை அருகில் கொண்டு வந்து, என்னோடு கூட 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபிக்க விட்டுவிட்டு இன்னும் சற்று தூரமாய் இயேசு போய் பைபிள் சொல்லுகிறது சாஷ்டாங்கமாய் விழுந்தார். எதுக்கு இங்க வந்தேன் அப்படின்னா, சாக வந்தேன், இந்த உயிரை கொடுக்க வந்தேன்னு சொன்னவர் அந்த பெயின்ல சிக்கி ஒரு சாதாரண மனிதனாகிய அமல்தாஸ் ஆகிய எனக்கு என்ன வலி இருக்குமோ அதே வலியை அனுபவிச்ச தொடங்கினாரே என்பதுதான் இதில் இருக்கிற பெரிய ஒரு விஷயம். நம் வலியை அவர் சுமந்து கொண்டு பிதாவின் சமூகத்திலே போராடி ஜெபிக்க ஆரம்பித்தார். இயேசுவின் ஜெபம் அதிகாரமுள்ள ஜெபமாயிருந்தது. மிக வல்லமையாய் ஜெபித்தார், போராடி ஜெபித்தார், மிக பலத்தோடு ஜெபித்தார், ஊக்கமாக ஜெபித்தார். நல்லா தெரிஞ்சுக்கிங்க, இந்த பெயின் ஜெபம் என்ன கொண்டு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானத்திலிருந்து ஒரு தேவதூதனை டப்புன்னு கெத்செமனி தோட்டத்தில் இறக்கிச்சு. நம்முடைய வாழ்க்கை வெற்றி அடைய வேண்டுமானால் இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள் வேளையில் ஜெபிக்க தெரிந்திருக்கணும். அப்பதான் சந்தோஷம். வானத்திலிருந்து ஒரு தேவதூதன் இறங்கி ஆண்டவருக்கு முன்பாக வந்து அவரை தேற்ற ஆரம்பிச்சான். ஆண்டவரே, நீர் எந்த ஒரு பெரிய நோக்கத்திற்காக வந்திருக்கிறீர்? உம் நிமித்தம் எவ்வளவோ ஜனங்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். அவரை தேற்றி உற்சாகப்படுத்தி அவருடைய சரீரத்திலிருந்து வழிகிற வியர்வை இரத்தத்தின் துளிகளாய் கீழே விழும் அளவுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்க முதல்ல ரத்தம் சிந்தினார் என்றால், யாரோ அடிச்சு ரத்தம் சிந்தல, ஜெபம் பண்ணி ரத்தம் சிந்தினார். அப்பமே அவர் தானாய் ரத்தத்தை சிந்த ஆரம்பித்தார். இதெல்லாம் எவிடன்ஸ். ஒருத்தர் அடிச்சதால இயேசு ரத்தம் சிந்தல, அவர் தன்னுடைய ரத்தத்தை எனக்காக ஊற்றி கொடுத்தது கெத்செமனி தோட்டத்தில். அவரை பிடிக்க வந்தவங்க உடம்பெல்லாம் ரத்தமா இருக்கிறது பார்த்திருக்கலாம். காரணம் ஊக்கமான ஜெபம். இன்றைக்கு அந்த ஜெபம் அவருக்கு சந்தோஷம் கொடுத்து என்ன மாற்றம் அதில் கொடுத்துச்சு?
அவர் எழுந்து தன்னை பிடிக்க வருகிறவர்களை தேடி போய், யாரை தேடுகிறீர்கள், யாரை தேடி இங்கு வந்தீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய தைரியத்தை அந்த ஜெபம் அவருக்கு வழங்கி, அந்த ஜெபம் சிலுவை வரைக்கும் அவரை கொண்டு சென்று சிலுவையிலே ஆணி அடித்து தூக்கி போடப்பட்ட பிறகும் உதட்டிலிருந்து மன்னிக்கும்படியான வேண்டுதலும் ஜெபமும் வந்ததென்றால் அதுதான் ஜெபத்தினுடைய ஆழமான வலியின் ஜெபம். இதுதான் உங்க சந்தோஷத்திற்கான ரகசியம். இந்த ஆழத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். நீ ஜெபம் பண்ணா உனக்கு சந்தோஷம் வரும். அதனால வலியை எப்பவுமே தீமைன்னு நினைக்க கூடாது. வலி நல்லது. ஹியூமன் பீயினுடைய நேச்சுரல் அவங்களுடைய வலிதான். அந்த வலியின் சுபாவம் அவருடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்கும். ஆனால் வலியோடு ஜெபிப்பது நல்லது. வலி வேண்டாம் என்று சொல்லாதிருங்கள். ஆண்டவரே, இந்த வலியை தாண்ட, இந்த துன்பத்தை தாண்ட, இந்த உபத்திரவத்தை தாண்ட, இதையெல்லாம் தாண்டி நான் ஜெயிக்க வேண்டிய கிருபை பரத்திலிருந்து எனக்கு வரணும்னு உங்க ஜெபத்தை மாற்றுங்க. அப்போ ஆண்டவர் சந்தோஷத்தின் மேல் சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையில தருவார். இதை நாம் மறக்க கூடாது என்று உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அதனுடைய 18ஆம் வசனம் படித்து பாருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபத்தின் மூலம் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்றும், ஜெபத்தின் வாயிலாக எந்த பிரச்சனையை சாதிக்கலாம் என்றும் அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் நிச்சயம் அந்த ஜெபத்தின் வல்லமையை, பலனை இந்த திருச்சபையின் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தரணும். நான் அதை எதிர்பார்க்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் இந்த வசனத்தை பேச வச்சிருக்காருன்னா உங்க ஜெபம் மாறுகிறதுன்னு அர்த்தம். கழிந்த கால பாரம்பரிய ஜெபம் உடைஞ்சு கீழே விழுதுன்னு அர்த்தம். இனி உள்ள ஜெபம் அதிகார ஜெபம். ஒவ்வொரு தேவ பிள்ளைக்குள்ளிருந்து அதிகார ஜெபம், அதிகாரமாய் ஜெபிக்கிற ஜெபம். நீங்கள் ஜெபித்து வானத்தை பார்க்கும் அளவுக்கு மாற்றம் வரப்போகிறது. ஒருவேளை நான் இப்படி நீங்க ஜெபித்து வானத்தை பார்க்கறதுன்னு சொல்லும்போது புரியலன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஜெபம் பண்ணுங்க. இந்த சம்பவம் எங்க நடக்குது? எலியா ஜெபம் பண்ணினான். ஒருத்தன் வானத்தை பார்த்தான், மழை வருதான்னு பார்த்தானா இல்லையா? அப்போ ஜெபத்துக்கு பதில் வந்தது. வந்த பிறகு அவன் ஓடி வந்தான். ஓடி வந்து, மழை வருகிறது, ஒரு உள்ளம் கையளவு மேகம் இதோ எழும்பி விட்டது என்று சொன்னவுடனே எலியா ஜெபத்தை நிறுத்தி ஆயிற்று. அதுதான் உங்க வாழ்க்கையில நீங்க இன்னைக்கு ஜெபிச்சுட்டு அப்படி நடந்திருக்கான்னு பார்க்கணும். உன் வீட்டு பிரச்சனை என்ன? இன்னைக்கு வீட்டில் போய் நான் சொன்னபடி வலியோட ஜெபிக்கணும். யாரும் சண்டை போயிடக்கூடாது. வலியோட ஜெபம் பண்ணிட்டு நாளை காலையில் நடந்திருக்கான்னு பார்க்கணும். நடக்கலையா சோர்ந்துடக்கூடாது. நேரம் திரும்ப வந்து திரும்பவும் ஜெபிக்கணும். வலியோட ஜெபிக்கணும். ஜெபிச்சுட்டு காரியம் நடந்திருக்கான்னு பார்க்கணும். நடந்திருந்துன்னா ஓகே. நடக்கலையா திரும்ப வலியோட ஜெபம் பண்ணு, திரும்பவும் போய்ப்பார். இதுக்கு பேர் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய வெற்றியின் ஜெபம். காரியம் நடக்கும் வரைக்கும் ஜெபம் பண்ணுங்கள். காரியம் நடக்கும் வரைக்கும் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். தெய்வ சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். உங்க சந்தோஷம் குறையாது. நான் பார்த்துருக்கிறேன். இன்னும் வரைக்கும் ஒரு 30 வருஷம் ஆன விசுவாசிங்க கூட இங்கே இருக்காங்க, 1-2 பேர். 35 வருஷம் ஆன விசுவாசி இருக்கிறாங்க, 1-2 பேர். அன்னைக்கு அவங்ககிட்ட இருந்த சந்தோஷம் இன்னைக்கு இருக்கு. வீட்டில் உங்களுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லையான்னு கேட்டால் அவங்க நிறைய டைரி எழுதி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் அவங்க வீட்டில் நடந்த பிரச்சனையை டைரியா, புத்தகம் போடுறதுக்கு ஐடியா. ஆனால் இவங்க புத்தகம் போட்டு அடுத்தவன் அதே மாதிரி ஒரு பிரிண்ட் இறக்க போகிறான். உனக்கு கதை இப்படி, எனக்கு கதை இப்படி. வாங்கத்தான் ஆள் இருக்காது, அதனால பிரிண்ட் பண்ணாமல் வச்சுருக்கேன்றாங்க. எல்லாரும் புத்தகம் இறக்குனா வாங்குறது யார்? இவன் இந்த புத்தகத்தை கொடுக்க, நான் எழுதியிருக்க புத்தகத்தை நீ பாருன்னு அவன் சொல்ல. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகள், ஏராளமான போராட்டங்கள் இருந்தாலும் ஒரு தேவ பிள்ளையை சாந்தப்படுத்துவதோ சந்தோஷப்படுத்துவதோ ஜெபம் மட்டும்தான். உன் வீட்டினுடைய எல்லா பிரச்சனையும் தூக்கி போட்டுட்டு இனி நீ துக்கமா இல்லை, எப்பவும் சந்தோஷமா தான் இருக்கணும். சந்தோஷமா இருந்தா சாத்தான் சொல்லுவான், இனி இந்த வீட்டில் எனக்கு வேலை இல்லை. உங்க வாழ்க்கையில துக்கப்படுறதுக்காக நீங்க வரல, நீங்க கர்த்தரை காண்பதற்காக வந்திருக்கிறீர்கள். அதனால தான் கர்த்தர் சொன்னாரு, நீ என்னிடத்தில் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறாய். இனி உன்னுடைய நுகங்கள் முறியும், இனி உன்னுடைய தடைகள் விலகும். நீ என்னிடத்தில் ஜெபம் பண்ணுவதால் உனக்கு சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்த வாழ்க்கையை நான் உனக்கு தருவேன் சொல்றார். பாருங்க, யாக்கோபு அவனுடைய வாழ்க்கையில புலம்பிக் கொண்டிருந்தவன். அவன் நினைச்சா, நான் இனி துக்கத்தோடு பாதாளத்தில் இறங்குவேன். அதுதான் அவனுடைய கடைசி ஸ்டேட்மெண்ட்.
ஆனால் ஆண்டவர் நினைச்சார், காலத்துக்கு முன்னே நீ ஏதோ பேசிட்ட, ஆனாலும் நீ பேசுறதை நான் அழிக்கிறேன், ஏன்னா நீ எனக்கு பிள்ளை, உன்னை நான் கைவிடலை, உன்னை நான் சந்தோஷப்படுத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் சந்தோஷப்படுத்தின விஷயத்தை தான் இன்றைக்கு நாம் வேதத்தில் வாசித்தோம். அதே சந்தோஷம் இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் ஆண்டவர் கொடுக்கும்படி ஆசைப்படுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எல்லா விதத்திலும் சந்தோஷமாயிருப்பீர்கள்.